அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்திய விண்வெளி அறிவியல் கல்லூரியில் பணிபுரிவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. திருவனந்தபுரத்தில் உள்ள இந்தியன் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் முதுகலை பட்டம், பொறியியல் பட்டம், மேலாண்மை பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் பணிக்கு 30 வயதுடையவர்கள், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் பணிக்கு 50 வயதுடையவர்கள், என்ஜினியர் பணிக்கு 35 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. திரையில் தோன்றக்கூடிய www.iist.ac.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டிருக்கின்றது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 13ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய வன விலங்கு ஆராய்ச்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. தேசிய வன விலங்கு ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. கல்வி தகுதியை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 18 28 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, ஸ்கில் டெஸ்ட் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 700 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்தில் இருந்து விலக்கும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. திரையில் தோன்றக்கூடிய www.wii.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அதை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களின் நகல்களையும் விண்ணப்ப கட்டணத்தின் டிடியை அட்டஸ்ட் செய்து தி ரிஜிஸ்ட்ரர், வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, சந்திரபாணி, டெஹ்ராடூன் 248-001 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் ஜனவரி 13. வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய அரசின் பொதுத்துறையைச் சேர்ந்த பரோடா வங்கியில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றது. பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவு வாரியாக வயது வரம்பு மாறுபடும் என்று அறிவித்துள்ளனர். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் bankofbaroda.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு 100 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 17ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. சிபிஎஸ்இ எனும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. ஏதாவது ஒரு துறையில் ஒரு பட்டப்படிப்பு மற்றும் தட்டச்சு பயிற்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 30 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழக விண்ணப்பதாரர்களுக்கு சென்னையில் தேர்வு மையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.cbse.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 800 ரூபாயும், பெண்கள், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 31ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய ரயில்வேயின் தொலைத்தொடர்பு பிரிவான ரயில்டெல் நிறுவனத்தில் வேலைவாய்ப்புகள் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ரயில்டெல் நிறுவனத்தில் டெக்னிக்கல் பிரிவில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டிப்ளமோ, பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21 வயதிலிருந்து 30 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இணைய வழி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். திரையில் தோன்றும் railtel.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1200 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு 600 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 27ஆம் தேதி என்று கூறப்பட்டுள்ளது.
வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலை வாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலை வாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நியூஸ்7 தமிழோடு.